மார்கழி 9ஆம் நாள். இன்னைக்கு ஆண்டாள் ஒரு பெரிய ரத்தின மாளிகையில வசதியா வாழும் ஒரு தோழிய எழுப்பப் போறா. அந்த வீடு எப்படி இருக்கு, அந்த பொண்ணு எதனால பதில் பேசாம இருக்கான்னு ஆண்டாள் விவரிக்கிற அழகே தனி. தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய. ஏ பெண்ணே, நீ தூங்கறது சாதாரண வீடு இல்ல, தூய்மையான ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட மாளிகை. அந்த மாளிகையைச் சுத்தியும் விளக்குகள் பிரகாசமா எரிஞ்சுகிட்டு இருக்கு. தூபம் கமழத் துயிலனை மேல் கண் வளரும். மாளிகை முழுக்க நறுமணம் மிக்க சாம்பிராணி புகை வாசனை வீசுது. நீயோ நல்ல மென்மையான பஞ்சு மெத்தையில படுத்து ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறாய். மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ் திறவாய். ஆண்டாள் அந்த பெண்ணை உரிமையோடு மாமன் மகளே என்று அழைக்கிறாள். மாணிக்கக் கற்கள் பதிக்கப்பட்ட இந்த கதவோட தாழ்பாள சீக்கிரம் வந்து திறன்னு சொல்றா. ஆனா உள்ள இருந்து ஒரு பதிலும் வரல. அதனால மத்த தோழிகள் வாசல்ல நின்னு அந்த பெண்ணோட அம்மாவ, அதாவது மாமிய கூப்பிடுறாங்க. மாமீர் அவளை எழுப்பீரோ? மாமி, உங்கள் மகளை கொஞ்சம் எழுப்ப மாட்டீர்களா? உன் மகள்தான் ஊமையோ, அன்றிச் செவிடோ, அனந்தலோ? உங்கள் மகள் என்ன ஊமையா? நாங்க இவ்வளவு கூப்பிட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாளே. இல்லை காது கேட்காதா? இல்லை அவ்வளவு பெரிய தூக்கமா? ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? இல்லை யாராவது அவளுக்கு பெரிய தூக்க மந்திரம் போட்டுட்டாங்களா? கொஞ்சம் இருங்க. கண்ணனை நம்பிய ஆண்டாள் மந்திரம் போட்டுறதலாமா நம்புவாங்க? இந்த வரிக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. அந்த பொண்ணு நேத்து கேட்ட உபன்யாசத்திலேயோ இல்ல பகவானோட நாமங்கள்ங்கிற இனிமையான மந்திரத்திலேயோ அப்படியே சொக்கி போய் கிடக்குறான். இறைவனோட நினைப்பிலேயே அவ ஆழ்ந்து போயிருக்கிறதுனால அவளுக்கு வெளியில நடக்கிற எதுவுமே காதுல விழல. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிற்றேலோர் எம்பாவாய். கடைசியா அவளை எழுப்ப ஒரு வழி சொல்றாங்க. அந்த பெரிய மாயங்களைச் செய்யும் மாதவன் பேரைச் சொல்லுங்க, வைகுந்தநாதன் பேரைச் சொல்லுங்க. அவனோட பல நாமங்களைச் சொல்லி நாம பாடினா அந்த இறை உணர்வுல மயங்கி இருக்கிற அவ கண்டிப்பா எழுந்து வருவான். நாம எவ்வளவுதான் வசதியா மாளிகையில வாழ்ந்தாலும் இறைவனோட கல்யாண குணங்களை நினைச்சு அவரோட நாமத்தைச் சொல்லலைனா அந்த தூக்கம் வீண். அவனோட புகழை பாடி எழுவதே உண்மையான விழிப்புணர்வு. வாங்க, இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. தூபம் கமழத் தூயில் அணைமேல் கண் வளரும். மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ்த்திறவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ? மகள்தான் ஊமையோ, அன்றிச் செவிடோ, அனந்தலோ? ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம் பாவாய். நாளைக்கு 10வது பாசுரம். கும்பகர்ணனுக்கே சவால் விடும் தூக்கம் கொண்ட ஒரு தோழியை பற்றி பார்ப்போம். மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.